என்ன மரம் சொன்ன? சூப்பர், அப்படியே வீடியோ எடு. நிறையா தானே இருக்கு. இந்த அங்கே பேர் பெருசு பெருசாக இருக்கு. அது இது என்ன புல்? என்ன புல்? நாணல் புல். நாணல் புல். நாணல் புல்லா? எதுக்கு யூஸ் ஆகும்? யூஸ் ஆகுது. பேர் சொன்னாலும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டேட்டஸ் போட்டுருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சு போட்டு கூட. ஸ்டேட்டஸ் போட்டதுனால தான் இப்போ நம்ம தெரிஞ்சு இருக்கோம். அப்படியா? இதுதான் வந்து ஆகாய தாமரை. இந்த எல்லாரும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்கள் சீனியர் தான் பார்த்துட்டு சொன்னாங்க. அதான் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்தோம். எனக்கும் அப்போ தண்ணீர் இறங்கலாங்களா? இறங்கலாம், ஆனால் எவ்வளோ ஆழம்னு தெரில. மீன் இருக்கு. இது ஃபுல்லாகவே வந்து ஆகாய தாமரை. கொட்டையெல்லாம் பாதினி கொட்டையா? ஹலோ கைஸ், சாம்ப்ரூக்கித். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அடுத்த 2வது மூலிகை. போன மூலிகை வந்து கீழநெல்லியை பற்றி பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் என்ன மூலிகை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆகாய தாமரை. இது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் சீனியர் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஃப்ரெண்டுக்கு வந்து மருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சாறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாய தாமரை வேணும்னு சொன்னால், அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக என்னையும் அழைச்சிட்டு போனால், அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அந்த வீடியோவில் இப்போ ஆகாய தாமரை பார்த்துருப்பீங்க. ஆகாய தாமரையை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகாய தாமரைன்னு சொன்னாலே ஆகாய தாமரை, அந்தார தாமரை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு பெயர் இருக்கு. இது வந்து ஏரி, குளம், அந்த குட்டையில தான், நீர் தேங்கி உள்ள இடத்துல தான் வந்து வளரக்கூடிய ஒரு பூண்டு. இது வந்து நம்மளுக்கு என்ன பயன்படும்னா, அதோட இலையும் வேறு தான் பயன்படும். அதோட சுவைன்னு பார்க்கும்போது கைப்பு, வெப்பம், கார்ப்பு, அந்த சுவை தான் இருக்கு. அதாவது தன்மை பிரிவு எல்லாமே வந்து கைப்பு, வெப்பம், கார்ப்பு. இதுல செய்கைன்னு பார்க்கும்போது வேருக்கு அப்புறம் இலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி செய்கை இருக்கு. இப்ப வேர்னு பொறுத்த வரைக்குமே இது வந்து வறட்சி அகற்றி அப்படின்னு சொல்லிட்டு செய்கை இருக்கு. அடுத்தது இலையை பொறுத்த வரைக்கும் இலையோட செய்கை என்ன அப்படின்னா, குளிர்ச்சி உண்டாக்கி, மலம் விளக்கி, உழலாற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்கையெல்லாம் வந்து இந்த இலைக்கு இருக்கு. ஆகாய தாமரை இலைக்கு இந்த செய்கையெல்லாம் இருக்கு. அடுத்தது நம்ம அந்த பொதுகுணம் பாட்டு, அந்த என்னென்ன டிசீஸ்லாம் இது போக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதோட பயன் பார்ப்போம். அழுகிரந்தி குட்டம் அடர்ந்த கற்பான், புழு ஊரும் கூடும் முதற் போகும், அழகாரும் இந்திர நீல கருங்கண் ஏந்திலேயே எப்போதும் அந்தார தாமரையாளாய். இதனால் அழுகிரந்தி குட்டம் கரப்பான் இவை பூவும், அன்றியும் நீர் சுருக்கு, மூலம், சீதபேதி, பொடி அல்லது வறட்டிருமல், தாபிதம் இவைகளும் இதனால் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டோட விளக்க கொடுத்திருக்காங்க. இந்த மூலிகையோட பண்பு கொடுத்திருக்காங்க. இப்ப இவ்வளோ நோயை வந்து போக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இதே தாண்டி நிறைய நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்கலாம். நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அதனால நம்மளுக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். சில வழக்கு முறைகளை வந்து நான் இப்ப சொல்றேன். இப்ப முதல்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஆகாய தாமரை இலை இருக்குல்ல, அந்த இலைய வந்து காடி நீர் இருக்குல்ல, அதை வச்சு வேக வச்சுட்டு, அந்த வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த இதை வந்து சாறு எடுத்து பிழிஞ்சிடணும். அந்த சாரை பிழிஞ்சிட்டு சாரை தூக்கி போட்டுட்டு திப்பியை மட்டும் எடுத்துக்கணும். திப்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு அழுகிரந்தி கரப்பான் குட்டம் இந்த இதுக்கெல்லாம் வந்து வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தீரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே
போல இதுல வந்து இந்த சுரசம் அந்த இலையை வந்து சுரசம் பண்ணி சாறு எடுத்து சுரசம் பண்ணிக்கிட்டு அதுல வந்து பன்னீர் அப்புறம் சர்க்கரை சமமா கூட்டி அதை வந்து இருமல் சுவாச நோய்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா, இத இப்ப சீத பேதி போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பேதிக்கு வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, அரிசி இருக்குல்ல, அரிசி அப்புறம் தேங்காய் பால் அப்புறம் இந்த பூண்டை வந்து சமமா எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம்னா சீதபேதிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அடுத்தது மூட்டை பூச்சினால தொந்தரவா இருக்கா அப்படின்னா, இந்த ஆகாய தாமரையை எடுத்து வந்து வச்சுட்டோம், வீட்டுல வச்சுட்டோம், எங்க இருக்கு அப்படின்னு அங்க வச்சுட்டோம்னா இது காயிற தருவாயில இருக்குல்ல அந்த டைம்ல வந்து ஒரு வெகுட்டாலான மனம் வந்து வீசுறனால இந்த மூட்டை பூச்சிகள் வந்து மயங்கி இறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. இந்த பூண்டோட சாம்பலை வந்து சுட்டு சாம்பலாக்கி அந்த சாம்பல் பொடியை வந்து மண்டை கருப்பான அந்த சின்ன தழும்பு எல்லாம் இருக்குல்ல அந்த தழும்புக்கு போட்டா சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்றாங்க. அதான் இந்த வீடியோல சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். இதே மாதிரி நிறைய மூலிகையை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோல சந்திப்போம்.